கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் திங்கள் தோறும் மண்டே மோட்டிவேஷனுங்கிற இந்த ஒரு உற்சாகமான ஒரு தொடரை நம்ம பேசிட்டு வர்றோம். இது மனித மனத்தை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் சொல்கிறேன், இது மனித மனம்னா நீங்கன்னு இல்லைங்க, என்னை நானே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கும் இதுதான் காரணம். அப்படி என்ன இதில் உற்சாகம் இருக்குது அப்படின்னா, நாம் ஆர்வத்தோடு ஒரு செயலை செய்கிறப்ப அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும். ஈடுபாட்டோட ஆர்வத்தோடு செய்கிற எந்த செயலும் வெற்றியை கொடுக்கும். சமையல் பண்ணுறப்பயே அவங்க ஒரு உல்லாசமாக சமையல் பண்ணி மகிழ்ச்சியாக சமையல் பண்ணி, இது குழந்தை சாப்பிடுவான், இது இவர் சாப்பிடுவாங்க, கணவர் சாப்பிடுவார், பெரியவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே அப்படியே பாடிக்கிட்டே சமையல் பண்ணுறப்ப அது உண்மையிலேயே நாசி மணக்கும், உண்டால் நான் மணக்கும், கண்டாலே கண்ணுக்கு விருந்து. தூக்கிங்கிற படத்தில் நிறைய உணவுகளை வச்சு தன்னுடைய அண்ணனாகிய சிவாஜி கணேசன் வரவழைச்சு சகோதரி சாப்பிட சொல்லுவாங்க. உடனே அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சிவாஜி கேட்பார், சகோதரி, இவற்றையெல்லாம் நான் கண்டு கழிக்கவா உண்டு கழிக்கவா அப்படிம்பார். உண்டு கழிப்பதற்கா கண்டு கழிப்பதற்கா? இதை கேட்ட உடனே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு வார்த்தை அந்த காட்சி முழுவதும் நமக்கு மனசில் நிற்கும். அப்போ இந்த உற்சாகத்துக்கான ஒரு நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஒரு வார்த்தை மூலமாக ஒரு சொல் மூலமாக நம்மால் பெற முடியும். இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேனே, நம்முடைய அறிவு எப்பவும் கூர்மையாக இருந்தால் எதனையும் சட்டுன்னு புரிந்து கொள்ளலாம். எப்படி? இப்போ மகாபாரதத்தில் அரக்கு மாளிகை சருக்கம்னு ஒரு பகுதி இருக்குது. ரொம்ப பயங்கரமான இடம் அது. பாண்டவர்கள் 5 பேரையும் அவங்க தாயாராகிய குந்தி தேவியையும் அரக்கு மாளிகையில் வச்சு கொண்டு விடுறதுன்னு துரியோதனை முடிவு பண்ணுறான். அரக்குங்கிறது எரிபொருள். அப்போ முந்தி காலத்துலேருந்து அந்த அச்சு சீல் குத்துறதுக்கு வச்சுருப்பாங்க. குங்கலியம்னா சாம்பிராணி. இதெல்லாம் வச்சு ஒரு மாளிகையை கட்டி அங்கே இவங்களை அனுப்பி நீங்கள் அங்கே போய் தங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உள்ளே நுழையிற போதே தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலம் இருக்குது. அப்போ அவங்கள அங்கே தங்க வைக்கிறதுக்கு யார் கூட வர்றா அப்படின்னு பார்த்தா விதுரன் தான் வர்றார். விதுரன் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா. அதாவது துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரனுடைய தம்பி. தர்மத்தின் வடிவம் யாருன்னா விதுரன் தான். அதனால் விதுரனுடைய ஆற்றலை போர்க்களத்தில் பயன்படுத்தினா நிச்சயமாக பாண்டவர்கள் தோற்று விடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட கண்ணபெருமான் தூது போகிறப்ப அவருடைய வில்லையே முறிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிடுறார். எப்போதும் அறம் சார்ந்து வாழ்பவர். ஆனால் வேறு வழி இல்லை. சில நேரங்களில் நாம் வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ப நாம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். அப்படி வளைஞ்சு கொடுக்குறப்பையும் கூட யாருக்கும் எந்த கெடுதியும் வந்துடக்கூடாது. அவர் இவங்களெல்லாம் விட்டுட்டு காடு தீப்பற்றி எரியும் போது எலி தப்பித்து கொள்ளும் சொல்லிட்டு போகிறார். இதை தர்மனும் பீமனும் யோசிச்சு பார்க்குறாங்க, ஏதோ நடக்க போகுது. அதே போல் அந்த மாளிகையில் தீ ஏற்பட்ட உடனே முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பூமியை தோண்டி அதன் வழியாக ஒரு சுரங்க பாதை ஏற்கனவே விதுரன் பண்ணி வச்சுருந்தது, அது வழியாக தப்பிச்சு வர்றாங்க. அந்த ஒரு வார்த்தை, எலியினுடைய குணம் என்ன என்றால் அது தரையை பிராண்டி உள்ளே கூடி போயிடும் எப்படியோ. இதன் மூலம்தான் அவங்க தப்பிச்சு வெளியே வர்றாங்க. இந்த சொல் நம்மளை அப்படியே சிந்திக்க வைக்குது. சரி, சொல்லாமலே சில செய்திகளை புரிந்து கொள்ளுமாறு நம்முடைய ஆற்றலை வளர்த்து கொள்ளலாமா? நிச்சயமா. ராமாயணத்தில் சீதையை திருமணம் பண்ண போகிறப்ப அங்கே மிதிலைக்கு போகிறாங்க. ஜனக மகாராஜன் ஒரு போட்டி வச்சுருக்கிறார், சிவதனுசு. அதை அப்படி எடுத்து நாணேற்றணும், அதை முறிக்கவும் செய்யணும்.
எல்லா அரசகுமார்களும் வர்றாங்க. ராமனும் இருக்கார், இலக்குவனும் இருக்கார், பக்கத்தில் விஸ்வாமித்தர் இருக்கார். ஒவ்வொருத்தராக போய் போய் முயன்று பார்க்குறாங்க, முடியலை. இப்போ விஸ்வாமித்திரர் ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி ராமனை பார்த்தார். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நீ முடித்து காட்டு. உடனே ராமன் அவரை எந்திரிச்சு வணங்கிட்டு போய் அந்த வில்ல அப்படின்னார். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் அப்படிங்கிறாங்க. விஸ்வாமித்திரருடைய குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், குறிப்பறிதல்னா என்ன தெரியுமா? சொல்லி செய்வதில்லை. மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தண்ணி வேணும் குடிக்க அப்படின்னா ஏற்கனவே வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக குடிக்க தண்ணி வேணுங்கிறதுக்கு நான் என்னென்னமோ சொல்லி பார்த்து அப்படி சொல்லி அப்படி கையில் சைகை காட்டி தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வைக்காம தண்ணி ஏற்கனவே இருந்தால் அது என்ன அப்படின்னா, குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களை எவ்வளவு சம்பளம் கொடுத்தும் நம்மோடு வைத்து கொள்ள வேண்டுமா? நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு குறிப்பறியும் தன்மையும் இருக்கணும். விதுரன் சொல்லை அறிவது போல சொல்லாமலே குறிப்பறியும் தன்மையும் இருக்கணும். ராமன் விஸ்வாமித்திரருடைய பார்வையால் புரிந்து கொண்டதைப் போல அவ்வாறாக நாம் முயன்று சாதிக்க நினைத்தால் எந்த துன்பத்திலிருந்தும் மீளலாம், எந்த செயலிலும் நாம் வெற்றி பெறலாம். எனவே எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருங்கள். கொதித்து கொண்டிருக்கின்ற மனநிலையில் தான் எப்போதும் ஜெயித்து காட்டும். சூடாக இருக்க தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் எதை போட்டாலும் வேகும் இல்லையா? அது மாதிரி நாம் அந்த மனநிலையோடு இருந்தால் அந்த மனநிலையில் பல வெற்றிகளை அடையலாம். இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் அதனால் நம் வாழ்க்கை பெருமையடையும், சிறப்படையும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.